பண்டிகையை இன்னும் சிறப்பாக்குற மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்த்து சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. உலகம் முழுக்க பல ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த ஓணம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதிவு சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. சோ கேரளால தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் அவர் அங்க ஷூட் போயிருக்கும் போதெல்லாம் அவ்வளவு ஆரவாரத்தோட அவர் வெல்கம் பண்ணாங்க. அண்ட் இந்த நிலையில இப்ப அவர் ஓணம் பண்டிகைக்காக அங்க இருக்கக்கூடிய அத்தனை கேரள ரசிகர்களுக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துற விதமா இந்த வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹாண்ட் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Hi sir. 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 Thank you sir. Sir, thank you sir. Thank you sir. விஜய் வந்து சினிமா வந்து அரசியலுக்கு வராரு. அவரோட முதல் மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை சந்திச்சவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல காத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அரசியல்ல இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது. விஜய் கூட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து எந்தெந்த கட்சி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் ஒரு இல்ல, ஆமா, அதனால அது காலம் இன்னும் இருக்கு. முன்னாடி இன்னொரு 2026 காலங்கள் இருக்கு. ஸோ அதனால அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இல்ல, கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய கொள்கைக்கு ஒற்று போற கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன். திராவிட கொள்கை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே. விஜய் வந்து சினிமா வந்து அரசியலுக்கு வராரு. அவரோட முதல் மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை சந்திச்சவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல காத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அரசியல்ல இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது.